இந்த மாசம் மாதம் ரூ. 6000 6000 மேலே கட்டுறாங்கன்னா தான் சோலார் பெனிஃபிட். ஓகே. ஏன்னா அந்த பணத்துக்கான ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ தான் கிடைக்கும். சிலர் வந்து 2000 கட்டுற 3000 கரண்ட் பில் கட்டுற எனக்கு சோலார் போடலாமான்னா எங்களோட ரெக்வஸ்ட் போட வேணான்றது தான். நான் எல்லாமே ஸ்கொயர் டியூப் தான் சார் யூஸ் பண்ணுறோம் நம்ம கம்பெனியில். சிவில் நம்மளே பண்ணி கொடுத்துரும். மற்றபடி ஒயர் வந்து 4 ஸ்கொயர் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் வந்து 6 ஸ்கொயர் தான் போடுறேன். அதுலேயுமே பர்ச்சேஸ் காஸ்ட் ஒரு 8-10,000 வித்தியாசம் வந்துடுது. 100 மீட்டர் ஒயரில் வந்து 90 மீட்டர் செலவாகுது. கொஞ்சம் 10 மீட்டர் இருக்குன்னா அடுத்த சைடில் போய்ட்டு அதை 10 மீட்டரை ஜாயின் பண்ணி வேலை செய்கிற பழக்கம் வந்து நம்ம கம்பெனியில் கிடையாது. ஸோ அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எர்த்திங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிட்டு போட்டு நம்ம தனியாக பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி நான் ACDB DCDB காம்பனண்ட் இன்வெர்டர்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாமே டாப் பிராண்ட். ஹோலில் வந்து லீக்கேஜ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதில் ஒரு லாக் ஃபிக்ஸ்னு ஒன்று போடும். ஓகே. ஸோ அந்த மெட்டீரியல் இருந்து அது உள்ள போடுற போல் நெட் எல்லாமே எஸ்எஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அலுமினியம் இண்டஸ்ட்ரியல் கோட்டிங் பெயிண்ட்னு சொல்லுவோம். கம்பெனிலேருந்து அடிச்சிங்க வரும். இந்த சேம் டைம் சைட்டில் வச்சு ஒரு வாட்டி அடிப்போம். இதெல்லாம் ஏஸ்தட்டிக்காக. அட் த சேம் டைம் ரஸ்ட் ஆகிடுமோன்னு கன்சியூமர் வந்து கனவு கூட பயப்பட வேண்டியதில்லை. எல்லாமே ஃபேக்ட்ரியிலே மேனுஃபேக்சர் ஆகி இங்கே வந்துட்டு வெறும் போல் நெட் மட்டும் தான் போடுவாங்க. ஓகே. ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் கஸ்டமைசேஷன் பண்ணுறோம். கஸ்டமைசேஷன்னா சைட்டுக்கே வந்து வெல்டர்லேருந்து எல்லா ஃபிட்டர்லேருந்து எல்லாருமே இங்கே வந்துருவாங்க. வந்துட்டு கம்ப்ளீட்டாக இங்கே ஆன் சைட்டில் வந்து கஸ்டமரோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணுவோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்கள் பேர், கம்பெனி பேர் சொல்லிடுங்க. என்னோட பேர் சேதுபதிங்க. கம்பெனி பேர் வந்து சோலார் ரன் எனர்ஜிஸ் பிரைவேட் லிமிடெட், சென்னை பேஸ்டு கம்பெனி இது. ஓகே. இப்போ சோலார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடலான்ற ஐடியாவில் இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி சில பேர் இப்போ போட ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ உங்ககிட்ட எதுக்கு போடணும் அப்படின்ற ஒரு காரணம் ஏதாவது இருக்கா? இப்போ சோலாரை பொறுத்தவரை ஒரு வரப்பிரசாதம் தாங்க நாங்கள் சொல்லுவோம். ஓகே. இதை போடுறதுனால ஆல்மோஸ்ட் வந்து கரண்ட் பில் வந்து 95% கம்மி ஆகிடுது. ஓகே. அட் சேம் டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து 78,000 மானியமும் கொடுத்துட்றாங்க. ஆமாம். ஸோ இப்போ நம்மள மாதிரி கம்பெனிஸ், அதாவது சோலார் ரன்ல எதுக்கு போடணும்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம சோலார் ரன் வந்து MNRE ரெஜிஸ்டர் வெண்டர். ஓகே. கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் வெண்டார். சென்னையில் வந்து நம்ம 3வது இடத்துல இருக்கோம். அதாவது நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக பண்ணுறது நம்ம 3வது இடத்துல இருக்கோம். ஓகே. அட் த சேம் டைம் நம்ம எல்லாமே இன்னோஸ் டீமாக வச்சிருக்கோம். அதாவது இன்ஸ்டால் பண்ணுற டீம்ல இருந்து ஸ்டார்டிங் டாக்குமெண்டேஷன், நெட் மீட்டர் வாங்கி தர்றது, சப்சிடி அப்ளை பண்ணி தர்றது, அப்புறம் வந்து மார்க்கெட்டிங், HR எல்லாமே வந்து இன்னோஸ் டீம். நம்ம எதுவுமே அவுட் சோர்ஸ் பண்ணுறதில்ல. ஓகே. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நம்ம கம்பெனியோட பெர்மனன்ட் ஸ்டாஃப். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வேலை செஞ்சு முடிச்சுட்டு போயிடுறோம். ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து ஏதாவது சர்வீஸ் ரிலேட்டடாக இல்லை சப்போர்ட் ரிலேட்டடாக கால் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே யார் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களே தான் திரும்ப வருவாங்க. ஓகே. ஸோ பர்மனன்ட் லேபர்ஸ் 2 வருஷமா எல்லாருமே பர்மனெண்ட்டாக கம்பெனியில் இருக்க ஸ்டாஃப்ஸ் 24/7 நம்ம கம்பெனிக்காக மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு வேலை, இன்னொரு இடத்துல ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாங்கன்னா ஒர்க்கு கெட்டு போயிடும். ஸோ அதனால் நம்ம எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து பர்மனெண்ட்டாக தான் ஸ்டாஃப்ஸ் வச்சிருக்கோம். இதுதான் நம்ம சோலார் ரன்னோட மேஜர் அட்வான்டேஜ். அட் த சேம் டைம் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 750 ப்ராஜெக்ட்ஸ் மேலே பண்ணியிருக்கோம். அதில் ஆல்மோஸ்ட் 95% மேலே எல்லாருக்கும் சப்சிடியாக வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த எல்லா ட்ராக் ரெக்கார்டுமே வந்து போர்ட்டல்லே வந்து கன்சியூமர்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். MNRE போர்ட்டல்லே தெரிஞ்சிடும். இப்போ சப்சிடி வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு சப்சிடி? அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்டேஷன், நெட் மீட்டர் அப்ளை பண்ணுவோம். நெட் மீட்டர் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு வந்து அப்புறம் வந்து இன்ஸ்டலேஷனுக்கு மூவ் ஆகும். இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச பிறகு ஒரு அக்ரிமெண்ட் வந்து நம்ம கம்பெனிலேருந்து ரெடி பண்ணுவாங்க. அதாவது பேனல் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ், இன்வெர்டர் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு பாண்ட் பேப்பரில் ரெடி பண்ணி கன்சியூமர் கிட்ட வந்து நம்ம கம்பெனிலேருந்து சைன் வாங்கி எடுத்துகிட்டு போய் லோக்கல் EB ஆஃபீஸில் கொடுப்பாங்க. அந்த EB ஆஃபீஸில் கொடுத்தது வந்து ஒரு 1 வீக் 10 டேஸில் வந்து நெட் மீட்டர்னு ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து வந்து EBலேருந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே. ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணோடனே ப்ராஜெக்ட் கமிஷனிங்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த கமிஷனிங் ஸ்டேஜ் என்னைக்கு முடியுதோ அன்னிலேருந்து ஒரு 15-20 ஒர்க்கிங் டேஸில் இப்போலாம் சப்சிடி வந்துடுதுங்க. ஸோ இது எல்லாத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது கம்ப்ளீட்டாக நம்ம கம்பெனி தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஓகே. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நெட் மீட்டர் அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து சப்சிடி வாங்கி தந்து அதுக்கு அடுத்த சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுற வரையும் நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எதுக்குமே வந்து அவங்க நேராக போய் பார்க்கணும், அலையணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒன்றுமே கிடையாதுங்க. கன்சியூமர் வந்து சோலார் போடணும்னு முடிவு பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு சார்ஜஸ்னு ஒன்று வாங்குவீங்க இல்லையா? இத்தனை கிலோவாட்டுக்கு இவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க இல்லைங்களா? இப்போ அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பேமெண்ட் அவங்க பண்ண வேண்டியது இருக்குமா? இல்லைங்க, நாங்கள் ஒன்ஸ் ஒரு ரேட் சொல்லிட்டோம் அப்படின்னா அதுதான் ஃபைனல் ரேட். ஓகே. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 3 கிலோவாட் வந்து ஒரு 2,20,000 வரையும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 220 இன்க்ளூடிங் நெட் மீட்டர்லேருந்து, GSTலேருந்து, டிரான்ஸ்போர்ட்லேருந்து, லேபர் காஸ்ட், அந்த காஸ்ட், இந்த காஸ்ட், டாக்குமெண்டேஷன் எல்லாமே சேர்த்து தான். இதுக்கு அடுத்தது 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க, 5000 ரூபா கொடுங்க எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் ஒரு ஃபைனல் ரேட் சொல்லிட்டோம் அப்படின்னா அதுதான் ஃபைனல். நம்மளோட ஃபீல்டு இன்ஜினியர் வந்து கன்சியூமர் கிட்ட பேசிட்டு இதுதாங்க உங்களோட ஃபைனல் ரேட்டுன்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அடிஷனல் சார்ஜஸ் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. ஓகே சார். இப்போ சோலார் வந்து போடுறதுக்கான அவசியம் வந்து நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆமாம். எதனால் அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து கரண்ட் பில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. நிறைய வந்து பவர் ப்ரொடக்ஷன் சார்ஜஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதில் ஓரளவு கம்மியான ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சோலார், விண்டெல்லாம் சொல்லலாம்.
ஓகே ஸோ வீடை பொறுத்தவரை கண்டிப்பாக சோலார்ன்றது ரொம்ப ஃபீஸிபிளான ஒரு விஷயம். ம். கரண்ட் பில் குறைஞ்சிரும் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஈவிக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ம். நெக்ஸ்ட் சர்டன் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லார் வீட்லையுமே ஈவி தான் இருக்கும் ஓகே பெட்ரோல் காரை விட. ஏன்னா பெட்ரோல் சார்ஜஸும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்க வாரால வந்து பெட்ரோலோட ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது, அன்சர்டனிட்டி இருந்துகிட்டே இருந்தது. இன்க்ரீஸ் ஆகிறத விட கிடைக்காம போயிருமோ அப்படின்ற பயம் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நம்ம வீட்டு மேலேயே கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஆ. நம்ம வீட்லேயே கரண்ட்டை சார்ஜ் பண்ணிக்கிறோம், நம்ம கார் எடுத்து போயிட்டு வரோம் அப்படின்னும் போது யாரையும் டிபெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஆமா மூணாவது முக்கியமான விஷயம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ். எலக்ட்ரிக் ஸ்டவ் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா ஸோ நம்ம எல்பிஜி சிலிண்டருக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆல்மோஸ்ட் 2000-3000 செலவு பண்ணுறோம். ஓகே அதுக்கு செலவு பண்ணுற காசு நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ் கன்வெர்ட் ஆகிட்டோம்னா ஆ. சோலாரில் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி வச்சு எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ்மே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சார். ம் ம். இந்த எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்து சோலார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. கரண்ட் செலவு மட்டும் மிச்சமாகாம ம். உங்களுக்கு பெட்ரோலு அப்புறம் சிலிண்டரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருந்தும் சேவ் ஆகும். எக்ஸாக்ட்லி. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க கன்சாலிடேட் பண்ணி சப்போஸ் பேங்க் லோன் போடுறாங்க இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஸ் ஏதாவது போனாங்கனாலும் ம். இதுக்கு ஆகிற சார்ஜஸ் அவங்க இஎம்ஐயாக கட்டிட்டு போயிட்டாங்கன்னா ஓகே ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல அந்த சோலாரே அவங்களுக்கு சொந்தமாயிடும். ஆமா இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 78,000 வந்து கவர்மெண்ட் வந்து மானியமும் கொடுத்துட்றாங்க. ஓகே ஸோ இதெல்லாம் பண்ணுற போது வந்து சோலார்ன்றது ஒரு வரப்பிரசாதம் தான் சார். ஓகே சார். இப்போ மற்றவங்க நிறைய பேர் இதே விஷயங்களை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ அவங்ககிட்ட போகாமல் உங்ககிட்ட வரணும்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இல்லை குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு புரியணும்ல. ஓகே. இப்போ நம்ம கம்பெனியை பொறுத்தவரைங்க, ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்ட்ரக்சர்லேருந்து அதை ஒரு ட்ரில் போட்டு அதில் வந்து நம்ம போல் நெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே அந்த ட்ரில் ஹோலில் வந்து லீக்கேஜ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதில் ஒரு லாக் ஃபிக்ஸ்னு ஒன்று போடும். ஓகே ஸோ அந்த மெட்டீரியல் இருந்து அது உள்ளே போடுற போல் நெட் எல்லாமே எஸ்எஸ்லாம் போட்டுட்ருக்கோம். M12 M10ன்னு வரும். ஸோ ஓகே அந்த ஃபாஸ்ட்னர்லேருந்து ஆ. அதுக்கான ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து 2 mm திக்னஸில் இருக்க அப்போலோ ஸ்கொயர் டியூப். ஓகே ஸோ அந்த மாதிரி நீஸோன் ஒரு பிராண்ட், இதெல்லாம் வந்து டாப் பிராண்ட்ஸ் ஆக்சுவலாக. ம் ஸோ இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் ஜிஏல யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே இந்த சேம் டைம் இங்கே ஒரு பெயிண்ட் அடிச்சுக்கணும், அதாவது ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு பெயிண்ட் அடிச்சு ஒரு வாட்டி வரும், அலுமினியம் இண்டஸ்ட்ரியல் கோட்டிங் பெயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே ஸோ அது ஒரு டைம் கம்பெனிலேருந்து அடிச்சிங்க வரும். ஆ. இந்த சேம் டைம் சைட்டில் வச்சு ஒரு வாட்டி அடிப்போம். இதெல்லாம் ஏஸ்தட்டிக்காக. அட் த சேம் டைம் ரஸ்ட் ஆகிடுமோன்னு கன்சியூமர் வந்து கணவர் கூட பயப்பட வேண்டியதில்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வழியாக வந்து காற்று வந்து உள்ள ஊடுருவாமல் இருக்கிறதுக்கு ஆ. இந்த ஒரு மோல்டு மாதிரி ரெடி பண்ணி நம்மளே பிளாஸ்டிக் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஸ்கொயர் டியூப் உள்ள காற்று போயிட்டு உள்ளே இருக்க பார்க்காமலாம் ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக இதை நம்ம பண்ணியிருக்கோம். போடுறதால வந்து பார்த்தீங்கன்னா காற்று மட்டும் இல்லை, தண்ணியும் உள்ளே போகாது. உள்ளே போகாது. ஆ. எக்ஸாக்ட். இது வந்து கம்ப்ளீட்டாக 25 இயர்ஸ் வரையும் தாராளமாக ரஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும் மெட்டீரியல். ஆ அட் த சேம் டைம் நம்மளோட இன்வெர்ட்ரு பேனல்ஸ் எல்லாமே டாப் பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே மார்க்கெட்டில் யார் லீடிங்காக இருக்காங்களோ, யார் நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ, ஆ. யார் நல்ல குவாலிட்டியாக பண்ணாலும் அந்த இன்வெர்ட்டர் அந்த பேனல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே உதாரணத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரெனியூ பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ம் ம். ப்ரீமியர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இவங்கெல்லாம் வந்து சோலார் இண்டஸ்ட்ரியோட நல்ல டாப் நாச் கம்பெனிஸ். அதே மாதிரி இன்வெர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்வோல்டிக்ஸ் 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. சேம் டைம் க்ரோவாட், பாலிகேப் இந்த மாதிரி இன்வெர்ட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஒயர் எல்லாமே வந்து நம்ம வந்து ஆர்பிட் இல்லை பாலிகேப் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து காப்பர் கண்டக்டிவிட்டி, அதாவது எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ம். என்ன எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதோ ம். அது எக்ஸ்போர்ட் ஆகணும், அப்போ தான் சோலார் வந்து ப்ராப்பராக பெனிஃபிட் எடுக்க முடியும். இது எல்லாமே நம்ம வந்து டாப் நாச் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து சோலாரில் வந்து ஏசிடிபி டிசிடிபின்றது முக்கியமான காம்பனன்ட்ஸ். ஓகே டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது உள்ள வந்து இந்த எம்சிபி வரும், ம். ஃபியூஸ்ன்னு ஒன்று வரும். ம். எம்சிபி பார்த்தீங்கன்னா ஸ்னைடர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபியூஸ் வந்து மர்சன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ம். எஸ்பிடின்னு ஒன்று இருக்கும். அதெல்லாமே வந்து டாப் பிராண்ட்ஸாக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சோலாரை பொறுத்தவரை இதெல்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து சோலார் சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் பண்ணும். ஓகே அந்த சேம் டைம் எர்த்திங் வந்து 3 எர்த்திங் ப்ராப்பராக வந்து எக்ஸல் எர்த்திங்ன்ற கம்பெனிலேருந்து மெட்டீரியல் வாங்கி ஆ. ப்ராப்பராக நார்ம்ஸ் படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே அது ஒரு முக்கியமான விஷயம். லைட்னிங் அரஸ்டர் ம். அதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம். ம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு மெட்டீரியலும் பார்த்து பார்த்து ரிசர்ச் பண்ணி ப்ராப்பரான இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்கறதுனால தான் ம். நமக்கு வந்து கண்டினியூஸ் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே அட் த சேம் டைம் வந்து மக்களும் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம பண்ணியிருக்க ஒரு 800 ப்ராஜெக்ட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஸோ நம்ம நல்லா பண்ணுறதுனால தான் வந்து கண்டினியூஸாக ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து முடிஞ்ச பிறகு நம்மளே வந்து பேசிக்காக சிவில் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஓகே ஸோ அதாவது கன்சியூமர் ஒன்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துட்டு ஒவ்வொரு வேலை ஒவ்வொருத்தவங்களை தேடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஓகே எல்லாமே நம்ம கன்சாலிடேட் பண்ணி மொத்தமாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அவங்க மாடியில் இடம் கொடுத்தா மட்டும் போதும், ஆ. நம்ம ப்ராப்பராக எல்லாத்தையும் முடிச்சிருவோம். மேக்ஸிமம் ஒரு 1 or 2 டேஸில் இப்போ ஒரு 3 கிலோவாட்லேருந்து 5 கிலோவாட் பண்ணிடுறோம். ஓகே முடிச்சுட்டு அப்ளிகேஷன் டாக்குமெண்டேஷன் எல்லாம் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து 1 or 2 வீக்கில் முடிஞ்சிடும். ஆமா. இப்போ இந்த இபி மீட்ரு வர்றது, சப்சிடி வர்றது இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ நாள் ஆகும்? ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச பிறகு ஆ. அதுலேருந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளே நெட் மீட்டர் வந்துடுது. ஆனால் Okay. சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் சைன் வாங்கி கொடுக்கணும். ஆ. அந்த 15 டேஸ்லேருந்து இன்னொரு 15 ஒர்க்கிங் டேஸில் சப்சிடி வந்துடுது. 1.5 மாசத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிடும். எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகே
இப்போ அந்த பெயிண்ட் சொன்னீங்க இல்லைங்களா, அது வந்து இங்க வரைக்கும் இப்போ அடிச்சிருக்கு, இதுக்கு மேல அடிப்பாங்க. ஆமா, இதுக்கு மேல ஃபுல்லா ஒரு கோட் அடிச்சு இது வந்து டைரக்டா இங்க பண்றது வந்து கஸ்டமைஸ்டு ஒர்க் பண்றோம். நம்ம 2 டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுவோம். ஒன்னு வந்து ரெடிமேட், அதாவது பேக் சைடு 8 அடி இருக்கும், ஃப்ரண்ட் சைடு 6 அடி இருக்கும். எல்லாமே ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் ஆகி இங்க வந்துட்டு வெறும் போல்ட் நட் மட்டும் தான் போடுவாங்க. ஓகே. ஸோ இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் கஸ்டமைசேஷன் பண்றோம். கஸ்டமைசேஷன்னா சைட்டுக்கே வந்து வெல்டர்ல இருந்து எல்லா ஃபிட்டர்ல இருந்து எல்லாருமே இங்க வந்துருவாங்க. வந்துட்டு கம்ப்ளீட்டா இங்க ஆன் சைட்ல வந்து கஸ்டமரோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணுவோம். ஓகே. உதாரணத்துக்கு இப்போ சைஸ் அதிகப்படுத்துறது, பின்னாடி அதிகப்படுத்துறது, ஒரு சைடு ஹெட் ரூம் இருக்கு, சூரிய இது வந்து டைரக்டா படாம இருக்கு, எனக்கு ஷேட்லாம் வருது அப்படின்னும் போது ஓகே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் சைட்ல வச்சு பண்ணுவோம். கம்ப்ளீட் வெல்டர்ஸ்லாம் சைட்டுக்கு வந்துட்டு இங்க ஆன் சைட் ஃபேப்ரிகேஷன் நம்ம பண்ணுவோம். அந்த ஒர்க்கை இப்போ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்காக இங்க வந்து இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு ஃபர்ஸ்ட் கோட் பெயிண்ட் அடிப்பாங்க. எல்லா ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு செகண்ட் கோட் பெயிண்ட் அடிச்சு கொடுப்பாங்க. ஓகே. இப்போ கஸ்டமைசேஷன் அப்படின்னு வரும்போது இந்த சைஸுமே மாறும் இல்லையா? ஆமாங்க. கீழே ஃப்ளோர்லயே வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரியும் பண்றாங்க. ஆமா. ஹைட் ஏத்தியும் பண்றாங்க. ஆமா. இப்போ இங்க ஹைட் ஏத்தி பண்ணிருக்கீங்க. இங்க வந்து ஹைட் ஏத்தி பண்ணிருக்கோம். இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது 7 அடி இருக்கும். பின்னாடி வந்து 9 அடி. 9 அடி. ஆமா. இங்க வெல்டர் வந்து இங்க ஃபுல்லா வெல்டிங் ஒர்க்லாம் பண்ணி ப்ராப்பரா வந்து இங்க சைட்ல வச்சு ஆன் சைட் ஃபேப்ரிகேஷன் நம்ம பண்றோம். ஓகே ஓகே. இப்போ ஜிஏயாவே இருந்தாலும் வெல்டிங் வச்ச இடத்துலலாம் துரு பிடிக்குமே. அந்த இடத்துல கம்ப்ளீட்டா ரெண்டு டைம் வந்து அலுமினியம் கோட் பெயிண்ட் அடிக்கிறனால அது ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. பெயிண்டிங் கம்பெனிஸ்லாம் நல்ல பிராண்டடா தான் யூஸ் பண்றோம் நம்ம. ஸோ அது துரு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்க சொல்ற கஸ்டமைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஒரே இடத்துல வந்து போட்டீங்க ஃபுல்லா. இப்போ இடம் இல்ல அப்படின்னா எனக்கு 3 கிலோவாட் தான் வேணும், பட் அதுக்கு போறதுக்கு இடம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் கஸ்டமைசேஷன். ஓகே ஓகே. இப்போ வீட்டு இப்போ ஹெட் ரூம் இருக்கு, ஹெட் ரூமையும் யூஸ் பண்ணி கீழே இருக்க பேர் ஸ்பேஸையும் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா மேட்ச் பண்ணிலாம் கஸ்டமைசேஷன் பண்ணுவோம். ஓகே. ஆன் சைட் ஃபேப்ரிகேஷன் எந்த விதமான ஃபேப்ரிகேஷன் பண்றதுனாலும் இப்போ ஹெட் ரூம் மேலே இடமே இருக்காது, அந்த இடத்துல 3 கிலோவாட் போடணும் அப்படின்னாலும் இந்த ஹெட் ரூம்ல கொஞ்சம் ஸ்பேஸ் ப்ளஸ் கீழே ஃப்ளோர்ல இருந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்து அது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம ஒர்க் பண்றது. அதுதான் ஆன் சைட் கஸ்டமைசேஷன். அப்போ யாருக்கு வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் பண்ண முடியும்னு சொல்றீங்க. அதுதான் சொல்லுவோம். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ இது வந்து நம்ம கம்பெனியோட ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். இப்போ நம்ம மாசம் வந்து ஒரு 150 ப்ராஜெக்ட் பண்றோம்னா அதில் ஒரு 25-30 ப்ராஜெக்ட் வந்து கஸ்டமைசேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லார் வீட்டு மாடியிலேயே வந்து எதிர்பார்க்குற இடம் இருக்காது. சிலர்லாம் 10 கிலோவாட் போகணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோவாட் தான் இடம் இருக்கும். வச்சது ஹெட் ரூம் இருக்கும், லிஃப்ட் ரூம் இருக்கும், மற்ற இடம்லாம் இருக்கும், ஸ்லாப் இருக்கும், ஷெல்ஃப் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஆன் சைட்டில் ஒரு டிராயிங் போட்டு ப்ராப்பராக கஸ்டமைசேஷன் பண்ணி அந்த 10 கிலோவாட்டே அவங்க ரூஃப் டாப்பில் உட்கார வச்சு இது நம்ம கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ரென்த் நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ ஃப்ளோரில் போடுறதுக்கும் ஹைட் ஏற்றி போடுறதுக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கூடுதலாக வருது. அப்போ அதில் ப்ரைஸுமே சேஞ்ச் ஆகுமா? ஆமாங்க. அதாவது நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 அடி ஹைட் பேக் சைடு, ஃப்ரண்ட் 6 அடி ரெடிமேட் ஸ்ட்ரக்சருக்கு தான் நான் உங்ககிட்ட ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். ஓகே. ஆன் சைட் ஃபேப்ரிகேஷன் கஸ்டமைசேஷன் அப்படின்னா இங்கே வெல்டர்ஸ்லாம் கூட்டு வந்து வேலை செய்கிறோம். மற்ற மெஷின்ஸ்லாம் இங்கே வர சார்ஜஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த சார்ஜஸ்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் ஆகி கஸ்டமைசேஷன்றது ப்ரைஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. ரெடிமேட்ன்றது ப்ரைஸ் டிஃப்ரெண்ட். அது நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஃபீல்ட் இன்ஜினியர் வந்து கிளியராக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் சொல்லிட்டாங்கன்னா அதுதான் ஃபைனல் ப்ரைஸ். ஓகே. கஸ்டமைசேஷனோ ரெடிமேட்டோ எதுவாக இருந்தாலும் ஒன்ஸ் அக்ரி பண்ணி கன்சூமர் கிட்ட நம்ம இதெல்லாம் வாங்கிடுவோம், அக்ரிமெண்ட்லாம் வாங்கிடுவோம், சைன் பண்ணி அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து நம்ம ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ பேனலை பற்றி பார்ப்போமா? பேனலை பற்றி ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா? இப்போ இந்த பேனலை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இது ப்ரீமியர் எனர்ஜிஸ் பேனல். அது இது பைஃபேஷியல் பேனல். ஓகே. அதாவது 2 சைடுமே செல்ஸ் இருக்கும். இது வந்து 610 வாட்ஸ் பேனல் இது ஆக்சுவலாக. ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்து 610 வாட்ஸ் டாப்கான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சைட்டில் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே ஓகே. இதெல்லாம் டிசிஆர் பேனல்ஸ், இதெல்லாம் சப்சிடி ப்ராஜெக்ட். கம்ப்ளீட்டாக இது போட்டு முடிச்சு பாருங்க. இங்கே 8 பேனல் போட போகிறோம் நம்ம. ஓகே. போட்ட பிறகு ஆல்மோஸ்ட் 78,000 சப்சிடி வந்துடும். ஓகே. ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் ஒரு நாளைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 யூனிட் மினிமம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். 4 யூனிட்ல இருந்து 4.5 யூனிட் வந்து நம்ம சொல்றது. ஓகே. பட் சில நேரத்தில் அப் டு 5 யூனிட்ஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது பைஃபேஷியல்னா மேலேயும் இதாகும், கீழேயும் வந்து கரண்ட் 2 சைடும் செல்ஸ் இருக்கும். மேலேயும் செல்ஸ் இருக்கும், கீழேயும் செல்ஸ் இருக்கும். சரி ஓகே. இப்போ சப்சிடி வந்து நிறைய பேருக்கு வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து எதனால் வருது? சில இடத்துல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நான் டிசிஆர் பேனல் எடுத்து வந்து டிசிஆர்னு சொல்லி போட்டுருவாங்க. ஓகே. 10ல் ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒருத்தர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கன்சியூமர் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சப்சிடி வராதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த டிசிஆர் பேனலாக இருந்தால் மட்டும் தான் சப்சிடி வரும். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சீரியல் நம்பர்லாம் இருக்கும் பேனலில். இந்த சீரியல் நம்பர் வந்து நம்ம போர்ட்டலில் போட்டு பார்க்கும்போது அந்த டிசிஆர் பேனலாக இல்லையான்றதை கன்சியூமரே தெரிஞ்சுக்கலாம். ஓகே. என்ன ரீசன்னா இப்போ டிசிஆர் பேனல் வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி, நான் டிசிஆரை பொறுத்தவரை ரேட் கொஞ்சம் கம்மி. ஓகே. ஸோ அதால யாராவது எங்கேயாவது ஒருத்தர், ஹார்ட்லி ஒருத்தர், 100ல் ஒருத்தர்னு சொல்லலாம், அவங்க பண்ற மிஸ்டேக்கால கன்சியூமர் என்ன நினைச்சாங்க சப்சிடி வராதுன்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் வேவ்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே ஓகே. நம்ம கம்பெனி மாதிரி நிறைய கம்பெனிஸ் சென்னையிலே இருக்காங்க. ப்ராப்பரா நாங்களாம் சப்சிடி வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே. ஆல்மோஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் போட்டால் எவ்வளோ சப்சிடி வருது, எத்தனை பேர் போட்டிருக்குன்ற முதல் கொண்டு கன்சியூமர் வந்து போர்ட்டல்லே பார்த்துக்கலாம். ஓகே. அதனால இப்போ போட்டால் ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 டேஸ்லாம் தாராளமாக சப்சிடி வந்துடும். ஓகே. இப்போ அது வந்து என்ன போர்ட்டலில் செக் பண்ணணும்? எம்என்ஆர்இ போர்ட்டலுங்க.
ஆ. எம்என்ஆர்இ வந்து பிஎம் சூரியகர் போர்ட்டலில் போயிட்டு ஆ. அவங்க போயிட்டு மேலே வந்து ரெஜிஸ்டர் வெண்டார் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கன்சூமர்ஸ் ரெஜிஸ்டர் வெண்டார்னு சொல்லிட்டு. ஓகே. அந்த ரெஜிஸ்டர் வெண்டாரை கிளிக் பண்ணாங்கன்னா சென்னைன்னு கிளிக் பண்ணும்போது யாரெல்லாம் டாப் கம்பெனிஸ்னு வரும். ஆ. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையில் 3rd பிளேஸில் இருக்கும், நமக்கு Okay. மேலே 2 பேர் இருக்காங்க. ஓகே. சென்னையில் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஆ. ஸோ அந்த கம்பெனிஸோட ரேட்டிங்கும் வந்து இப்போ அந்த போர்ட்டல்லே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ எல்லாரும் எல்லா ஒர்க்கும் கரெக்டாக பண்ணி கொடுத்து சப்சிடி வாங்கி கொடுத்தா மட்டும்தான் வந்து அது ப்ராப்பராக வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ரெஜிஸ்டர் வெண்டர்ஸ்ன்னும் போது கண்டிப்பாக எல்லாருமே ஒழுங்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. எர்த்திங் வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இடமே இருக்காது வீடுகள்ல. ஓகே. அந்த இடங்கள்லயும் நீங்க எர்த்திங் வந்து பண்ண முடியுமா? ஆமாம் சார், முடிஞ்சாலும் நம்ம ப்ரொவிஷன் ஏற்பாடு பண்ணி நம்ம கண்டிப்பாக எர்த்திங் பண்ணணும் சார். எர்த்திங்ன்றது மேண்டேட்ரி. சோலாரை பொறுத்தவரை 3 எர்த்திங் நம்ம போட்டே ஆகணும். ஓகே. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிஸ்டம்க்கு ஒன்று, ஆ. ரெண்டாவது இன்வெர்ட்டருக்கு ஒன்று போடுவோம். இன்வெர்ட்டர் ஏசிடிபி டிசிடிபிலாம் கலந்தப்பல ஆ. லைட்னிங் அரசருக்கு ஒரு எர்த்திங் போடும். ஓகே. இந்த 3 எர்த்திங்ன்றது மேண்டேட்ரி. Okay. நம்ம ஆஸ் பர் த நார்ம்ஸ் தனியாக 3 எர்த்திங் போட்டு ம். அதில் காப்பர் பாண்டட் ராட் நம்ம உள்ள இறக்கிட்டு ஆ. அதில் மேலே இருந்து ஒயரை ரன் பண்ணி கீழே எடுத்து வந்து கனெக்ட் பண்ணி இந்த எர்த்திங் கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும், இந்த கெமிக்கல்லாம் உள்ள ஃபில் பண்ணி ஆ. ப்ராப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓ, ஸோ ஆஸ் பர் த நார்ம்ஸ் என்ன எர்த்திங் ரிப்போர்ட் வரணுமோ அது நம்மளுக்குள்ள வந்துடும். இப்ப அந்த எர்த்திங் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்க. ஆமாம், இதை உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் சார். இது உள்ள மேல இது மூடி ஆமாம், ஏதாவது வேணா இதை கழட்டி எடுத்து பார்த்துக்கலாம். கழட்டி இந்த எடுத்து. பாக்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிப்போம். இது வந்து எர்த்திங் கெமிக்கல். அது ஓ, இந்த கெமிக்கலை உள்ள போட்டு நம்ம ப்ராப்பராக வந்து அப்பதான் ப்ராப்பர் எர்த்திங் கிடைக்கும். பழைய அந்த காலத்துலாம் வந்து நம்ம கறி உப்புலாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ கெமிக்கலாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. கெமிக்கல் போட்டு ப்ராப்பராக நம்ம மூடி கொடுத்துருவோம். அப்ப அதுக்கு ஒயரிங் வந்து என்ன ஒயர் யூஸ் பண்றீங்க? நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ஆர்பிட் வயர் தான் சார். ஆ. 6 ஸ்கொயர் mm தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எர்த்திங்க்கு லைட்டிங் அரசருக்கு வந்து 16 ஸ்கொயர் அலுமினியம் வயர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் அலுமினியம் வயர் லைட்டிங் அரசருக்கு நான் அதுதான் போடணும். அதுக்கு ஓகே. மற்ற எல்லாத்துக்குமே வந்து காப்பர் வயர் மேல இருந்து ரன் பண்ணி எடுத்து வந்து அதுக்கு தனித்தனியான எர்த்திங் வந்து ப்ராப்பராக பண்ணிடுவோம். ஓ, சோலார்ல இருந்து வரக்கூடிய அந்த பவர் இதுவும் பண்றீங்க இல்லைங்களா? ம். இப்ப அதுக்கு என்ன ஒயர் யூஸ் பண்றீங்க? எல்லாமே 6 ஸ்கொயர் தான் சார். எல்லாமே 6 ஸ்கொயர். ஏன்னா சப்போஸ் இப்போ இன்னைக்கு ஒரு 4 கிலோவாட் போடுறாங்க, 3 கிலோவாட் போடுறாங்க, போக போக வந்து கரண்ட் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு போகும். ஆ. நாளை பின்ன ஒரு வீட்டுக்கு ஈவி வாங்குறாங்க, நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டவ்லாம் வாங்குறாங்கன்னா ஆமா. கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 3 கிலோவாட் 5 கிலோவாட்டா கன்வெர்ட் பண்ணணும்னு விரும்பினாங்கன்னா ஆ. நம்ம பண்ற சிஸ்டம் எல்லாமே வந்து இட் வில் சப்போர்ட் 3ன்றது 5க்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ஒயரிங்ல இருந்து எர்த்திங்ல இருந்து எல்லாமே பண்றோம். ஓகே. ஸோ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இன்வெர்ட்டரும் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் சப்போர்ட் பண்ணி பண்றோம். ம். So அவங்க வெறும் ஸ்ட்ரக்சர் பேனல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா போதும். ஓகே. அந்த மாதிரி நம்ம ப்ரொவிஷன் ஒயரிங் மாத்த வேண்டியது இல்ல. வயரிங் மாற்ற வேண்டியதா இல்லை. ஓகே. இப்போ 3 கிலோவாட் போடுறாங்க அப்படின்னா எவ்வளவு வரைக்கும் அவங்க இன்க்ரீஸ் 5 பண்ணிக்கலாம்? கிலோவாட் வரையும் பண்ணிக்கலாம் 5 கிலோவாட் வரைக்கும் பண்ணிக்கலாம். வயரிங் பொறுத்தவரை. ஓகே. ஸோ நம்ம கம்பெனியில் சர்வீஸும் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது. ஓகே. ஸோ இப்போ பேனல் கிளீனிங்லாம் கன்சூமர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஆ. நம்ம ஏஎம்சின்னு பண்ணல, பட் மற்றபடி வந்து ரெக்வஸ்ட் பேசிஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அது வந்து சார்ஜஸ் இருக்கா? ஆமாம், அது தனி சார்ஜஸ் சார். அதாவது ஏஎம்சி அப்படின்னா ஆ. ஸ்ட்ரக்சரில் சிஸ்டமில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, ஏதாவது ஃப்ளிக்கரிங் இருக்குது, வேறு ஏதாவது ஃபியூஸ் போகுது, மற்ற விஷயம் அப்படின்னா டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்து கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. மற்றபடி பேனல் கிளீனிங்ன்றது கன்சியூமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஆமா ஆமா. இப்போ ஒரு சில கன்சியூமர் வீட்டில் வந்து ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, ம். எங்கள் பேனல் எங்களால் க்ளீன் பண்ண முடியலன்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ம். அந்த டைமில் எங்கள் டீம் ஃப்ரீயாக இருந்தோம்னா நாங்கள் போயிட்டு அது ஒரு சின்ன சார்ஜஸ் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு ஓகே. பேனல் கிளீனிங்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதை தவிர்த்து வேற ஏதாவது மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இருக்கா? சோலாரை பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ் தான் பேனல் கிளீனிங் மட்டும் தான் சார், ஓகே. வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே. ஒரு பேனலை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஆ. அப் டு 25 இயர்ஸ் வரையும் தாராளமாக அதை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. நம்ம வீட்டு கண்ணாடி மாதிரி தான். ஆ, ஆ. அந்த கண்ணாடி எந்த அளவு நம்ம க்ளீனாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம ரெகுலராக வச்சுக்கிட்டோம்னா மேலே இருக்க செல்ஸ் அழகாக வந்து சோலார் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ நாங்கள் வந்து கன்சியூமருக்கு சொல்லி கொடுத்துறோம் எப்படி பேனலை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஆ. சொல்லி கொடுத்துறோம். ம். 100 வீட்டில் வந்து 90 வீடு அவங்களே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஓகே. 5-10 பேர் எங்களால் முடியாது, ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆ. அந்த டைமில் எங்கள் டீம் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ நாங்கள் அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி க்ளீனிங் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஓகே. அதுக்கு ஒரு பேசிக் சார்ஜஸ் தான் கலெக்ஷன் பண்ணுறோம். ஓகே. இப்போ அதை க்ளீன் பண்றதுக்கு வெறும் தண்ணி மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா? தண்ணி மட்டுமே போதும் சார். ஆ. அதுக்கு நாங்கள் ஒரு சின்ன கெமிக்கலும் ஒன்று வச்சிருக்கோம், சோலார் ஓகே. பேனல் க்ளீனிங் கெமிக்கல்ன்ட்டு. ஆ. அந்த கெமிக்கல் போட்டு நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணுற பட்சத்தில் பேனல் பக்கவாயிடும். ஓகே. அந்த ஸ்க்ரப்பர் மற்றபடி வாட்டர் ஜெட் எல்லாம் வச்சிருக்கோம், ஆ. அதெல்லாம் போட்டு நல்லா ப்ராப்பராக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே. ஆமா. ஓகே. அதுக்கு நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரைனிங்கும் கன்சியூமர் கொடுத்துருவோம், எப்படிலாம் க்ளீன் பண்ணணுன்ட்டு. நம்ம வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம், அதை சரி. பார்த்தாங்களே எப்படி க்ளீன் பண்ணுறது கன்சியூமர் தெரியும். ஓகே. 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 இப்போ வந்து ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க வந்து சர்வீஸ் பண்ணி தருவீங்க, அது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் தான்? ஆமாம் சார், ஆமாம் ஆமாம். ஓகே. எத்தனை நாளைக்கு எவ்வளவு 5 நாள் வருஷத்துக்கு. வாரண்டி கொடுக்குறீங்க? 5 வருஷத்துக்கு நாங்கள் ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். சர்வீஸுக்கான வாரண்டி 5 வருஷம். அதாவது பேனலை பொறுத்தவரை 12 வருஷம் வந்து ரீப்ளேசபிள் வாரண்டி கொடுக்குறாங்க. ஓகே. நம்ம போடுற இன்வோல்டிக்ஸ் பிராண்ட் வந்து 10 வருஷம் ஆ. ரீப்ளேசபிள் வாரண்டி கொடுக்குறாங்க. ஓகே. ஏசிடிபி டிசிடிபிலாம் அதுக்கேற்ற வாரண்டிஸ் இருக்கு, எல்லாமே சரி. டாப் பிராண்ட்ஸ் தான் சரி. பண்றோம். ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் 10 வருஷம் வாரண்டி கொடுத்துறோம். ஓகே. இதுவெல்லாம் வாரண்டி சொல்றேன். ம். மற்றபடி வந்து டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ், ஆ. அதாவது ஏதாவது ஃபிளிக்கர் ஆகுது, வேற ஏதாவது சர்ஜ் ஆகுது, இல்லை வேற ஏதாவது ப்ரொடெக்ஷன் ஆகுது அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மெயின்டெனன்ஸ் பண்ணி தரோம், டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ். ஓகே. பட் ஓகே. பேனல் கிளீனிங்ன்றது கன்சியூமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. ஓகே. அது டெக்னிக்கல் இல்ல. அது டெக்னிக்கல் கிடையாது. ஏன்னா சிலர்லாம் வந்து வாரம் துடைக்கிற மாதிரி கூட இருக்கும் சில இடத்துல. ஆமா ஆமா.
அந்த வீட்டு பக்கத்துல தூசி கண்டினியூஸா ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். சிலர் வீடு வந்து 6 மாசம் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணாலே போதும். ஓகே. அவங்களுக்கு தூசி எந்த அளவு படிதோ அதை பொறுத்து தான். ஸோ அதனால வந்து அதுதான் சார் நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. இப்போ அந்த சோலார் ஸ்ட்ரக்சர் கரண்ட் ஜென்ரேட் ஆகுறதுல ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் நீங்க பண்ணி தருவீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. இப்போ சோலார் பேனல் வந்து 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் வாரண்டி சொல்றாங்களே, அது எதுக்காக வாரண்டி? எல்லா பேனலுமே வந்து கேரண்டி கொடுப்பாங்க. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி வந்து அப் டு 30 இயர்ஸ். 30 இயர்ஸ். ரீப்ளேசபிள் வாரண்டி வந்து 12 வருஷம். இருக்கிறதுல டாப் பிராண்ட்ஸே வந்து 12 வருஷம் தான் கொடுக்குறாங்க. ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி அதாவது 30 வருஷம் வரையும் சர்வீஸ் கிடைக்கும். ஓகே. என்ன சர்வீஸ் வேணா பண்ணி கொடுக்கலாம். 30 வருஷம் வரையும் நல்லா இருக்கும் பேனல்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ என்ன நம்ம போடுற பேனல் எல்லாமே ஆல்மோஸ்ட் 40 வருஷம் தாண்டின கம்பெனிஸ் தான். நம்ம ப்ரீமியர்னு சொல்லியிருக்கோம், ரெனியூவல்லாம் சொல்லியிருக்கோம், மற்ற பிராண்ட்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு சைக்கிள் தாண்டின கம்பெனிஸ். ஓகே. இப்போ நீங்க யூஸ் பண்ற பேனல் அப்படின்றது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேனல் தானா? ஆமா சார். கரண்ட் டெக்னாலஜி என்ன போயிட்டு இருக்கோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார். இப்போ 12 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சொல்றீங்க இல்லையா? என்ன ஆனா ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க? ரீப்ளேஸ்மெண்ட் பேனல் வேலை செய்யல, அதாவது சுத்தமா பேனலே ஒர்க் ஆகல, வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம மாத்தி கொடுத்தோம். பட் பேனல் உடையுது, கல்லு கில்லு ஏதாவது பட்டு உடையுது அப்படின்னா வாரண்டி கவர் ஆகாது. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு சில டேர்ம்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே நம்ம கஸ்டமரோட ஷேர் பண்ணிடுவோம் என்னலாம் ஆனாதுன்ட்டு. ஸோ அது வந்து கம்ப்ளீட் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே சார். இப்போ ஓவராலா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா? உங்களை விட கம்மியா நிறைய பேர் பண்ணுவாங்க. கரெக்ட். அப்போ உங்ககிட்ட அதிகமா இருக்கேன்னு ஒரு கேள்வி வரும்ல? கரெக்ட். அது எதனாலன்னு ஒரு கேள்வி. அதான் சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் எல்லாமே ஸ்கொயர் டியூப் தான் சார் யூஸ் பண்றோம் நம்ம கம்பெனில. ஓகே. இப்போ நம்ம ஸ்கொயர் டியூபை தாண்டி நம்ம சி சேனல் மற்ற விஷயம்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 10-12,000 ரூபா கம்மியாயிடும். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து லாக் ஃபிக்ஸ் நம்ம ஒன்று யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? ஒவ்வொரு வீட்டுக்குமே அதுவே ஒரு பேசிக் சார்ஜஸ் இருக்கு. சிவில் நம்மளே பண்ணி கொடுத்துரும். நெட் மீட்டர் நம்மளே பண்ணி கொடுத்துரும். மற்றபடி ஒயர் வந்து 4 ஸ்கொயர் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் வந்து 6 ஸ்கொயர் தான் போடுறேன். அதுலயுமே பர்ச்சேஸ் காஸ்ட் ஒரு 8-10,000 ரூபா வித்தியாசம் வந்துருது. ஸோ அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ற எர்த்திங் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிட்டு போட்டு நம்ம தனியா பண்ணி கொடுக்குறோம். ப்ராப்பரா எர்த்திங் பிட் போட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம். எர்த்திங் ராட்ல இருந்து எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்றோம். அதே மாதிரி நான் ஏசிடிபி டிசிடிபி காம்போனன்ட் இன்வெர்டர்லாம் சொன்ன பாத்தீங்களா, எல்லாமே டாப் பிராண்ட். அதே வந்து நான் ஆல்மோஸ்ட் இப்போ நான் பண்ற ப்ராஜெக்ட் வந்து 15-20% கம்மியாக கூட பண்ண முடியும். பட் அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சர்வீஸ் கால்ஸ் எங்களுக்கு கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். நாங்கள் புதுசாக சேல்ஸ் பண்ண முடியாது. புரியுது. அதனால நம்ம பண்ற ப்ராஜெக்ட் ஒன்ஸ் நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் பாட்டு பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும். நம்ம வந்து அடுத்த புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். நான் காஸ்ட் கம்மி பண்றேன், மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது என் காஸ்ட் கம்மியா இருக்கணுன்றதுக்காக நான் காம்படிஷன் பண்ணேன் அப்படின்னா நான் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ பேனலும் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம போடுற பிராண்ட் வந்து டாப் பிராண்ட்ஸ் போடுறோம். காஸ்ட் கம்மியாகவும் இருக்கு பேனல்ஸ், இன்வெர்டரும் இருக்கு, ஏசிடிபி டிசிடிபி காம்போனன்ட்ஸ், எர்த்திங்ல இருந்து எல்லாத்துலயுமே என்னால் காஸ்ட் கட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 10-12% என்னால் குறைச்சி பண்ண முடியும். பட் அப்படி பண்ணா ஒர்க்மேன்ஷிப் நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு சைட்ல நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 மீட்டர் ஒயர்ல வந்து 90 மீட்டர் செலவாகுது. கொஞ்சம் 10 மீட்டர் இருக்குன்னா அடுத்த சைட்ல போயிட்டு அதை 10 மீட்டரை ஜாயின் பண்ணி வேலை செய்யற பழக்கம் வந்து நம்ம கம்பெனில கிடையாது. ஒன்ஸ் அது 10 மீட்டர் மீறுது அப்படின்னா அதை எதை நம்ம ஸ்கிராப் பண்ணிடுவோம், இல்லை அது குடோன்லேயே ஸ்டாக் ஆகிடுங்க. ஸோ அதை வந்து இன்னொரு 10 மீட்டர் ஜாயின் பண்ணி போட்டால் ஃப்ளிக்கரிங் இஷ்யூஸ் நிறைய வரும். அப்புறம் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியில் அடி வாங்கும். ஸோ அந்த கன்சியூமர் வந்து அவங்க வீட்டுக்கு புது மெட்டீரியல் போடணுன்றதுக்காக தான் நமக்கு பணம் தராங்க. அதனால எல்லாமே அவங்க வீட்டுக்கு வர்றது எல்லாமே புதுசு தான். எதுவுமே வந்து ஒரு சைட்ல யூஸ் பண்ணதை இன்னொரு சைடு கொண்டு வர பழக்கம் நம்ம கம்பெனில கிடையாது. நீங்க எங்களோட கூகுள் ரிவ்யூஸ்லாம் படிச்சு பார்க்கலாம். எல்லாமே ப்ராப்பரா வச்சிருக்கோம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 450 கூகுள் ரிவ்யூஸ் வச்சிருக்கோம். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சார். நம்ம ஒர்க்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்போம். ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அது முடிச்சு கொடுக்குற வரையும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் ஒர்க்மேன்ஷிப், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த குவாலிட்டி, இதெல்லாம் வந்து சர்டன் காஸ்ட் வந்து கன்சியூமர் பேர் பண்ணி தான் ஆகும். ஸோ இதனால தான் மேபி எங்களோட காஸ்ட் வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வீடுகளில் இன்ஸ்டால் பண்ண முடியும், என்ன மாதிரி வீடுகள் பண்ண முடியாது? ஒரு 6,000 ரூபா மேலே கரண்ட் பில் கட்டுறவங்க எல்லாருமே கண்ணை மூடிட்டு போட்டலாங்க. 2 மாதத்துக்கு சேர்த்து நான் சொல்கிறேன். 2 மாதம் 6,000 ரூபா மேலே கட்டுறாங்கன்னா தான் சோலார் பெனிஃபிட். ஏன்னா அந்த பணத்துக்கான ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ தான் கிடைக்கும். சிலர் வந்து 2,000 ரூபா கட்டுற, 3,000 ரூபா கரண்ட் பில் கட்டுற, எனக்கு சோலார் போடலாமான்னா எங்களோட ரெக்வஸ்ட் போட வேணான்றது தான். நான் ஒன்ஸ் 6,000 7,000 போறாங்கன்னா தான் உங்களுக்கு சோலாரை பொறுத்தவரை பெனிஃபிட். இப்போ நம்ம பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், நம்ம ஜென்ரேட் பண்ற கரண்ட் வந்து நம்ம கம்மியா யூஸ் பண்ணிட்டு ஈபிக்கு நம்ம அதிகமா கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த கரண்ட் வந்து சார்ஜஸ் அவங்க கொடுப்பாங்களா? இல்ல பணமா திரும்ப வராதுங்க. அந்த 1 இயர்க்குள்ள எவ்வளவு யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோமோ யூனிட்ஸா நம்ம திரும்ப எடுத்துக்கலாம். அதாவது நம்ம கன்சம்ஷன் சில மாசத்துல இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்ஷன் கம்மி ஆகும். அந்த டைம்ல நம்ம முன்னாடி கொடுத்து வச்சிருந்ததுல இருந்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. மற்றபடி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோன்றதுக்கு பணமா கவர்மெண்ட் வந்து தரமாட்டாங்க. அந்த 1 இயர்ல வந்து நீங்க அந்த கரண்ட்டை யூஸ் பண்ணலன்னா அது அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகாது. ஒரு வருஷம் தான். அதாவது மார்ச் 31 நம்ம என்னதான் எக்ஸஸா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் லேப்ஸ் ஆயிட்டு ஏப்ரல் 1 இருந்து மறுபடியும் புதுசாக தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சோலார் வந்து ஆன் கிரிட்ல நம்ம போகும்போது பவர் கட் ஆகுது அப்படின்னா வீட்லயும் பவர் கட் ஆகிடும். ஆமாங்க, சோலாரே இருந்தாலும். ஆமாம். இப்போ பவர் கட் ஆகிடுது அப்படின்னா அந்த பவர் ஜென்ரேஷன் என்ன ஆகும்?
இல்லை அது வந்து ஸ்டாப் ஆகிடுங்க, இன்வெர்டரே ஸ்டாப் ஆகிடும் நமக்கு. ஓகே ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் எக்ஸ்போர்ட்டே ஆகாது, அப்போ இன்வெர்டர்லேயே ஸ்டாப் ஆகிடும், எல்லாமே ப்ரொடக்ஷனே இருக்காது. ஓகே ஓகே ஓகே. அப்போ பவர் வந்தால் தான் ப்ரொடக்ஷன் ஆகி வெளியும் போகும். ஆமாம். இப்போ பவர் கட் ஆஃப் ஆனாலும் எனக்கு வந்து கரண்ட் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுறது? அது வந்து இப்போ ரீசெண்டாக ஹைப்ரிட் டெக்னாலஜி போயிட்டு இருக்குங்க. ஓகே. ஹைப்ரிட்னா ஆன்கிரிட் இன்வெர்டர் ப்ளஸ் பேட்டரியோட சேர்த்து. ஸோ அது கொஞ்சம் காஸ்ட் டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே. பட் என்னால் கரண்ட் இல்லாமல் சுத்தமாக இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற கன்சியூமர்ஸ், ஒரு ½ hour 1 hour கூட என்னால் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க, எந்தெந்த எக்யூப்மெண்ட்லாம் வந்து கரண்ட் போச்சுன்னா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா ஓகே அதை கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு பேட்டரி சிஸ்டம் டிசைன் பண்ணி கொடுப்போம். ஓகே. உதாரணத்துக்கு 5 கிலோவாட், 8 கிலோவாட், 10 கிலோவாட் அந்த மாதிரி. அதுக்கான இன்வெர்டர் ஹைப்ரிட் இன்வெர்டர் போடுற பட்சத்தில் கரண்ட் இருக்கும் போது அது ஆன் கிரிடாக வேலை செய்யும். ஓகே. கரண்ட் போயிடுச்சுன்னா ஆஃப் கிரிடாக வேலை செய்யும். அதாவது பேட்டரியில இருந்து அவங்க தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரன் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பேட்டரி காஸ்ட், இன்வெர்டர் காஸ்ட் அடிஷனலாக வரும். ஓகே. பட் அவங்க 8 hours வேணும், 10 hours வேணா கூட டிசைன் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்டாக் ஆஃப் பேட்டரி அடிக்கிறோம், 10 பேட்டரி, 15 பேட்டரி, இல்லை 5 பேட்டரின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதை வச்சு ஏசி வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாமே வீட்டில் இருக்கிற எல்லாமே ரன் ஆகணும் கூட பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டரிலையும் இன்வெர்டர்லையும் பண்ணணும். இது பேர் வந்து ஹைப்ரிட் இன்வெர்டர், ஹைப்ரிட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஓகே. அந்த ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒருவேளை ஹைப்ரிட் போகிறாங்க அப்படின்னா ஆன் கிரிட், ஆஃப் கிரிட் ரெண்டுமே இருக்குது, அதுக்கு சப்சிடி வருமா? ஆமாம், வருது சார். அது மாதிரி சப்சிடி நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஓகே. சரி, இப்போ எங்கெல்லாம் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க? சென்னை மட்டும்தானா? இப்போ நம்ம வந்து சென்னையை சுற்றி 3 டிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சென்னை பண்ணுறோம், காஞ்சிபுரம் பண்ணுறோம், திருவள்ளூர் பண்ணுறோம், செங்கல்பட்டு பண்ணுறோம். ஓகே. இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல நம்மளோட ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.